ஹே மை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். கட் மைக்ரோபியம் ரிசர்ச் அண்ட் இட்ஸ் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுபடி தான் நம்ம வாழ்க்கையும் அமையும். அதே மாதிரி நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்மளுடைய ஃபீலிங்ஸ், நம்மளுடைய எமோஷன்ஸ், நம்மளோட திங்கிங், நம்மளோட தாட் ப்ராசஸ் எல்லாமே நம்ம சாப்பிட்றத பொறுத்து தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னைக்காவது உங்களுக்கு ஒரு கட் ஃபீலிங் வந்து அதை நீங்கள் இக்னோர் பண்ணியிருக்கீங்களா? இக்னோர் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்த டெசிஷன் தப்பு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருந்த நாட்கள் உண்டா? ஸோ இந்த கட் ஃபீலிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம இன்டெஸ்டைன்ஸில் இருக்கிற வேகஸ் நர்வ் வந்து நம்ம பிரெயினுக்கு சிக்னல்ஸை அப்படியே பாஸ் பண்ணுது. ஸோ அந்த வேகஸ் நர்வ் என்ன பண்ணுதுன்னா, இன்டெஸ்டைன்ஸில் இருந்து சிக்னல்ஸை பிரெயினுக்கு பாஸ் பண்ணும். அதே மாதிரி பிரெயின்கிட்ட இருந்து சிக்னல்ஸை வந்து இன்டெஸ்டைன்ஸுக்கும் பாஸ் பண்ணும். ஸோ அதனால தான் நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்கிறாங்கல்ல. ஏதாவது ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, இல்லை பாய் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னா, டக்குன்னு அவங்கள பார்க்கும்போது ஒரு பட்டர்ஃப்ளைலாம் வயிற்றுக்குள்ளே பறக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நமக்கு எக்ஸாம் ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்து நம்ம நினச்ச ரிசல்ட் வரலைன்னா வயிற்றுக்குள்ளே புளியை கரைக்கிற ஃபீலிங் வரும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த வேகஸ் நர்வ் வந்து பாஸ் பண்ணுற ஒரு சிக்னல் தான். ஸோ இதுக்கு பின்னாடி பில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் வந்து அந்த சிக்னல்ஸை அழகாக பாஸ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுது. ஸோ எப்படி நம்மளோட மூளையில் வந்து அவ்வளவு நியூரான்ஸ் வந்து இந்த சிக்னல்ஸ் எல்லாம் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு உதவுதோ, அதே மாதிரி நம்மளுடைய இன்டெஸ்டைன்ஸ்குள்ளார மில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியா வந்து ஒர்க் பண்ணுது இந்த சிக்னலுக்காக. அப்படி பார்த்தா நம்ம உடம்புல எவ்வளோ மைக்ரோப்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டால் 38 ட்ரில்லியன்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோ வெய் பண்ணுற ஒரு ஹியூமன், ஒரு மனுஷனுடைய உடம்புல 38 ட்ரில்லியன்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நம்ம உடம்பு வந்து மைக்ரோப்ஸால் ஆனது. அதில் நம்மளுடைய இன்டெஸ்டைனல் ஃப்ளோரா, அதாவது கட்டில் மட்டுமே நமக்கு ட்ரில்லியன்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் இருக்குதாம். இதை வந்து எப்படி நம்ம லிங்க் பண்ணலான்னா, அமேசானில் இருக்கிற ஈகோசிஸ்டம் மாதிரி இருக்குமா, ஒரு இன்ட்ரிகேட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம்ல, அவ்வளோ ஒரு ஈகோசிஸ்டம் ஆஃப் மைக்ரோப்ஸ் வந்து நம்மளுடைய கட்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குதாம். நம்மளோட ஃபீலிங்ஸ்க்காகவும், நம்மளோட தாட் ப்ராசஸை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்காகவும், நம்மளுடைய டிசீசஸ்ஸு, இந்த மாதிரி பல பல விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஒன் பை ஒன் பார்க்கலாமாங்க. ஸோ அதனால் ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சாப்பிடும்போது 2 பேருக்கு சாப்பிடணுமா. எப்படி ப்ரெக்னென்ட் விமன் எல்லாம் சொல்லுவாங்கள்ல, நீங்கள் சாப்பிடும்போது 2 பேருக்கு சாப்பிடணும், வயிற்றில் இருக்கிற பிள்ளைக்காகவும் சேர்த்து சாப்பிடணும்னு. அதே மாதிரி ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க, அதாவது கட் மைக்ரோபியம் ரிசர்ச் பண்ணுற ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் வயிற்றில் இருக்கிற மைக்ரோப்ஸையும் சேர்த்துட்டு சாப்பிடுங்க, கணக்கில் வச்சுட்டு சாப்பிடுங்க. ஸோ இந்த மைக்ரோப்ஸ் வந்து என்ன சாப்பிடும் அப்படின்னு கேட்டால், நம்ம சாப்பிட்ற ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ், பாலிஃபினால்ஸ் அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸு, அதுக்கப்புறம் ஃபர்மெண்டட் ஃபுட்ஸு, நட்ஸு, சீட்ஸு, இதெல்லாம் தான் அதுக்கு ரொம்ப பிடிச்சமானது. ப்ளஸ் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ கட் மைக்ரோபியம் தான் ஒரு ஆளை குண்டாக வச்சுக்கிறதுக்கும் இல்லை நார்மல் ஹெல்த்தி வெயிட்டில் வச்சுக்கிறதுக்கும் காரணமாக இருக்குதா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ரிசர்ச்சர்ஸ் வந்து ஒரு லேபில் ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மவுஸுக்கு ஒரு குண்டாக இருக்கிற பர்சன், அதாவது அன்ஹெல்த்தி டயட் ஃபாலோ பண்ணி குண்டான ஒரு பர்சனோட ஃபீக்கல் சாம்பிள்ஸ், அதாவது அவங்களுடைய கக்காவை எடுத்து அதை வந்து ஐசோலேட் பண்ணி, அதில் இருக்கிற மைக்ரோப்ஸ் ஐசோலேட் பண்ணி அதை வந்து இந்த மவுஸுக்கு கொடுத்து பார்த்துருக்காங்க. அப்போ அந்த மவுஸ் கொஞ்ச நாள்லேயே அந்த ஆள் மாதிரியே ஒபீஸ் ஆக ஆரம்பிச்சிட்டு, குண்டாக ஆரம்பிச்சிட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, இன்னொரு மவுஸுக்கு ஒரு ஹெல்தி பர்சனோடைய ஃபீக்கல் சாம்பிள்ஸ் எடுத்து அதை ஐசோலேட் பண்ணி அதை இந்த ஒல்லியாக இருக்கிற மவுஸுக்கு கொடுத்து பார்த்துருக்காங்க. அது வந்து நல்லா வெயிட் கெயின் பண்ணி ஹெல்தி வெயிட்டுக்கு வந்திருக்குது. ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட் தான் வந்து ஒருத்தவங்களை வந்து குண்டாகிறதுக்கும் ஒல்லி ஆகிறதுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் ஃபுட்டு வந்து இன்டைரக்டாக அவங்களுடைய மைக்ரோபியமாக இம்ப்ரூவ் பண்ணி அந்த மைக்ரோபியம்னால ஒருத்தவங்களுடைய ஒபிசிட்டியோ இல்லை வந்து ஒருத்தவங்க ஒல்லியாக இருக்கிறதோ இல்லை நார்மல் வெயிட்டில் இருக்கிறதோ மாறுது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எப்படி உடல் பருமன் வந்து ஒரு ப்ராப்ளமோ, அதே மாதிரி வெயிட் வந்து ஏறாமல் இருக்கிறதும் ஒரு ப்ராப்ளம், குறிப்பாக குழந்தைகளுக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பங்களாதேஷில் இருக்கிற
போஷாக்கு இல்லாமல் மால்நரிஷ்டாக இருக்கிற சில குழந்தைகளோட ஃபீக்கல் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி அதை ஐசோலேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு மவுஸுக்கு கொடுத்து பார்த்துருக்காங்க. ஸோ அந்த மவுஸ் என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப போஷாக்கே இல்லாமல் ரொம்ப ஒல்லி ஆயிடுச்சான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, நல்ல ஹெல்த்தி பாக்டீரியா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, அந்த ஹெல்த்தி பாக்டீரியாவை அந்த குழந்தைகளோட சாப்பாட்டில் ஃபோர்ட்டிஃபைன்னு சொல்லுவாங்களா, ஃபார்ட்டிஃபைடு ஃபுட்டுன்னு அந்த குழந்தைகளோட சாப்பாட்டில் போட்டு அவங்களுக்கு அந்த கொடுத்துக்கிட்டே இருந்தப்போ அந்த போஷாக்கே இல்லாமல் இருந்த குழந்தைகள் வந்து நல்ல வெயிட் கெயின் ஆகியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வெயிட் கெயின் ஆனதுக்கப்புறம் திருப்பியும் அவங்களோட ஃபீக்கல் சாம்பிள்ஸை ஐசோலேட் பண்ணி அந்த மைக்ரோப்ஸை திரும்பி அந்த மவுஸு கொடுத்து பார்த்தப்போ அந்த மவுஸ் மால்நரிஷ்டு மவுஸும் நல்லா ஹெல்த்தியாக மாறிட்டு வந்திருக்கு. ஸோ இது மூலமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குழந்தையோ இல்லை ஒரு பர்சனோ வெயிட் இம்ப்ரூவே ஆகலை அப்படின்னா ஸோ அவங்களுக்கும் ஹெல்தி கட் மைக்ரோபியம் கொடுக்கறது மூலமாக கட் மைக்ரோபியமை இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாக ஸோ அவங்களுடைய வெயிட்டையும் நம்ம வந்து நல்ல ஒரு பிஎம்ஐ நல்ல ஹெல்த்தியாக கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம கட் மைக்ரோபியம் ரிசர்ச்சை பற்றி பேசும்போது கண்டிப்பாக இதுக்கு முதலாக விதை போட்டால் ஒரு ரஷ்யன் சயின்டிஸ்ட்டை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஸோ இவர் பேர் மெட்ச்னிகாவ். ஸோ இவர் வந்து ஏர்லி 19th செஞ்சுரியில் வாழ்ந்தவர். ஸோ இவருக்கு வந்து ஒரு கொஸ்டின் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. எப்படின்னா, சில உயிரினங்கள், அதாவது ஆமை மாதிரி ஒரு உயிரினங்களாக இருக்கட்டும், இல்லை சில ஊரில் வாழ்கிற மக்கள் அவங்க மட்டும் எப்படி 100 வயசு தொடுறாங்க, இல்லை 100 வயசுக்கு மேலே வாழ்கிறாங்க, மித்த மனுஷங்க எல்லாருமே வந்து சீக்கிரமாக இறந்து போயிடுறாங்க அப்படின்ற கேள்வி அவருக்கு இருந்திருக்கு. ஸோ அதை நோக்கி ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ அதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா, அவருடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து டிபி வந்து இறந்து போயிடுறாங்க 1873. அப்புறம் 1875 அவர் திருப்பி மேரேஜ் பண்ணுறாரு. அவங்களும் 1880 வந்து டைஃபாய்டு வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மைக்ரோபை வச்சு அவரை தன்னைத்தானே இன்ஃபெக்ட் பண்ணிவிட்டு செத்துடலான்னு பார்க்குறாரு. பட் அவருக்கு காய்ச்சல் எல்லாமே பயங்கரமாக வருது. பட் இருந்தாலும் அவர் பொழைச்சிக்கிறாரு. சரி, இனிமேல் நம்மளை காயப்படுத்திக்கிறத விட்டுட்டு நம்ம வந்து ரிசர்ச்சை நோக்கி நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டில் போயிருந்திருக்கார். ஸோ அப்போ வந்து அவர் வந்து ஆக்சிடென்டலாக வேறு ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு வந்து அவருக்கு நோபல் ப்ரைஸும் 1882 அவார்ட் பண்ணுறாங்க. அதாவது என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா, ஃபேகோசைட்டோசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ். அது என்னதுன்னா, இப்போது நம்மளை வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் அட்டாக் பண்ண வருது அப்படின்னா இம்மீடியட்டாக வந்து ஒயிட் பிளட் செல்ஸ், நம்மளுடைய வெள்ளை அணுக்கள் வந்து இம்மீடியட்டாக வந்து சோல்ஜர் மாதிரி இருந்து நம்ம பாடியை இன்ஃபெக்ட் ஆகாமல் பாதுகாக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் பேர் பாகோசைட்டோசிஸ் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் டிஸ்கவரி அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அதுக்கு அவருக்கு வந்து 1882 நோபல் ப்ரைஸும் கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஸோ அந்த காலகட்டத்தில் காலரா, டைஃபாய்டு, டிபி இதெல்லாம் எக்கச்சக்கமாக பரவிட்டு இருந்ததுனால அவங்கள பொறுத்த வரைக்கும் பாக்டீரியானா கெட்டது மட்டும்தான் அப்படின்ற தாட் ப்ராசஸ் தான் இருந்துச்சு. ஸோ இவர் வந்து இம்யூனாலஜிக்கல் ரிசர்ச்சில் அவருக்கு நோபல் ப்ரைஸ் கிடச்சதுனால இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம இன்டெஸ்டின்ஸ் ஃபுல்லாக பாக்டீரியாஸாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து அனிமல்ஸ்லாம் டைசெக்ட் பண்ணி பார்க்கும்போது நிறையா பாக்டீரியாஸ் இருக்கிறத அவர் பார்க்குறாரு. ஸோ அவர் என்ன நினச்சிருக்காருன்னா, அப்போ மனுஷனுடைய இன்டெஸ்டின்ஸ் கோலன் ஃபுல்லாகவும் இப்படி தான் பாக்டீரியாஸும் மைக்ரோப்ஸுமா இருக்கும். ஸோ அது வந்து டாக்ஸின்ஸ், அதாவது நச்சுக்களை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ அந்த டாக்ஸின்ஸ் அகெயின்ஸ்டாக நம்மளுடைய ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து ஃபைட் பண்ணும். அப்படி ஃபைட் பண்ணும்போது நேச்சுரலாக இருக்கிற இன்டெஸ்டினல் செல்ஸையும் ஹெல்த்தியாக இருக்கிற செல்ஸையும் கொன்றுது. அந்த ஒயிட் பிளட் செல்ஸுக்கும் டாக்ஸின்ஸுக்கும் நடக்கிற காம்படிஷன் ஃபைட்டில். அதனால என்ன ஆகுதுன்னா, ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏஜிங் ப்ராசஸை போய் அப்படியே செத்து போயிடுறாங்க. அப்படி தான் அவர் நினச்சிட்டு இருந்திருக்கிறார். அப்படி அவர் நினச்சிட்டு இருந்த நேரத்தில் தான் இன்னொரு சயின்டிஸ்ட், பல்கேரியாவை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் டேமன் கிரிகோராவ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பேசிலஸ் பல்காரிக்கஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவை கண்டுபிடிக்கிறாரு. அந்த பாக்டீரியா வந்து என்னதுன்னா, அந்த ஊரில், அதாவது பல்கேரியாவில் வந்து ஒரு பழக்கம் இருந்திருக்கு. பாலை வந்து ஃபெர்மெண்ட் பண்ணி சவர் மில்க் அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதாவது சவர் மில்க் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, நம்ம இப்போ சாப்பிட்ற தயிர். ஸோ அந்த தயிருக்கான பாக்டீரியாவை கண்டுபிடிச்சிருக்காரு பேசிலஸ் பல்காரிக்கஸ். ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த பல்காரிக்கஸ் தான் வந்து லாக்டிக் ஆசிடை வந்து ஃபர்மெண்ட் பண்ணுற பாக்டீரியா. ஸோ இதுதான் வந்து பாலை வந்து தயிராக மாற்றுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஸோ அதை நோக்கி போகும்போது அவர் வந்து அவருடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ஹெல்தி பாக்டீரியாவும் இருக்குமா அப்படின்னு சொல்லி
அந்த பக்கமாக போகுது. ஸோ அங்கே பல்கேரியாவுக்கு அவர் ட்ராவல் பண்ணி போகும்போது தான் அவருக்கு ஒரு புது விஷயம் கண்டுபிடிச்சிருக்காரு. என்னன்னா, அந்த பல்கேரியாவில் இருக்கிற ஃபார்மிங் கம்யூனிட்டி, அதாவது ஆடு மாடு மேய்க்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து சர்வசாதாரணமாக இன்ஃபெக்ஷன் எதுவுமே வராமல் 100 வயசை தாண்டி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும்போது, அவங்க சாப்பிட்ற தயிர் தான் காரணம். அந்த தயிர் தான் அவங்கள வந்து 100 வயசை தாண்டியும் வாழ வைக்குது அப்படிங்கிறத அவருக்கு புரியுது. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஓ, இந்த தயிருக்கு இவ்வளோ பவர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பெசிலஸ் பல்காரிக்கஸ் அந்த பாக்டீரியாவில் இன்னும் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறார். அது எப்படி வந்து மனுஷனுடைய ஆயுட்காலத்தை நீடிக்குது அப்படிங்கிற ரிசர்ச்சை நோக்கி அவர் போயிட்டுருக்கிறார். அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, யுரேக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் உள்ளவங்க எல்லாருக்கும் அவர் கொண்டு வராரு. அந்த மாதிரி குட் பாக்டீரியான்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த குட் பாக்டீரியா வந்து நம்மளுடைய கெட்ட பாக்டீரியாவை அதிகமாக்காமல் பேலன்ஸ்லேயே வச்சுக்கிறதுக்கு இந்த குட் பாக்டீரியா உதவுது. ஸோ அதனால் நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்னா, கெட்ட பாக்டீரியாவை எந்த காரணத்தை கொண்டும் நம்ம உடம்புக்குள்ளார போகவே விட்டுறக்கூடாது. ஸோ அதனால் எல்லா மக்களையும் நல்லா கேட்டுக்கோங்க, நல்லா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு எல்லாத்தையும் நல்லா கழுவி சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சரி, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்ததுக்கப்புறமும் சரி, நல்லா கையை சோப்பை போட்டு கழுவுங்க. எந்த பாக்டீரியாவும், அதாவது கெட்ட பாக்டீரியா உள்ளே போயிடக்கூடாது. நம்ம நிறையா தயிர் மாதிரி ஃபர்மெண்டட் ப்ராடக்ட்ஸை நம்ம சாப்பிடணும். இப்படி சாப்பிட்றது மூலமாக ஹெல்த்தி மைக்ரோபியமை பேலன்ஸில் வச்சுக்கிறதுக்கு இந்த நல்ல பாக்டீரியா உதவுது. ஸோ இது மூலமாக நமக்கு வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்துக்கும் இது பண்ணுறாங்க. ஸோ உடனடியாக என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் வந்துட்டு ஹெல்தி பாக்டீரியாவை நோக்கி ரிசர்ச்சை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஒவ்வொரு கண்ட்ரிலேயும் ஒவ்வொரு ஹெல்தி பாக்டீரியாவை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கப்பட்ட பாக்டீரியா தான் லாக்டோபேசிலஸ், இப்போ நம்ம தயிருக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹெல்தி பாக்டீரியாஸை கண்டுபிடிச்சிட்டே வர்றாங்க. ஸோ கண்டுபிடிச்ச உடனே ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஊரில் அவங்களே இந்த மாதிரி யோகர்ட்டு, கர்டு இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த காலத்தில் ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது கூட ஒரு பாக்டீரியா தெரப்பின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா எப்படின்னா, ஒரு பாக்டீரியாவையே மருந்தாக யூஸ் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்றது மூலமாக நம்மளுடைய கட் மைக்ரோபியமோட பேலன்ஸ் வந்து மாறுது. நல்ல பாக்டீரியாவையும் சேர்த்து அந்த ஆன்டிபயோட்டிக் கொன்றுது. ஸோ அதனால் என்ன டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஆன்டிபயோட்டிக் கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஹெல்தி பாக்டீரியா, அதாவது ப்ரோபயோட்டிக்ஸை நாம் சப்ளிமெண்ட்ஸாக எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இது மூலமாக திருப்பி பாக்டீரியல் ஃப்ளோரா வந்து இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு சும்மா ஆன்டிபயோட்டிக்ஸ் போடுறத குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் வந்து நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கிற இன்ஃப்ளமேஷன், அதாவது நாள்பட்ட வீக்கம், பிளட் ப்ரெஷரு, சில பல குரோனிக் டிசீசஸ்ஸு, ஏன் கேன்சர் மாதிரி விஷயங்கள் கூட வர்றதுக்கான முக்கியமான காரணங்கள் வந்து நம்மளுடைய கட் மைக்ரோபியம் வந்து பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிறது, அதாவது சரி விகிதத்தில் இல்லாமல் இருக்கிறது தான் காரணம் அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து கேன்சருக்கு வந்து கீமோதெரப்பி போவாங்கல்ல, கீமோதெரப்பி போகும்போது அந்த கீமோதெரப்பிக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கூட சில பாக்டீரியாஸ் வந்து செல்ஸை வந்து ரெசிஸ்டண்ட்டாக ஆக்குதான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த கட் மைக்ரோபியம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கெட்ட பாக்டீரியா, ஒரு நல்ல பாக்டீரியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த இன்ஃப்ளமேஷனே வராமல் பார்த்துக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள், ஆட்டோஇம்யூன் டிசீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது சோரியாசிஸு, ருமேட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸு, எக்ஸிமா, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு சொல்கிறாங்களா, ஐபிஎஸ், அதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா, முக்கியமான காரணமே அந்த வயிற்றில் இருக்கிற பிரச்சனை தான் அவங்களுக்கு எல்லா உடம்புல இருக்கிற ப்ராப்ளத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வயிற்றில் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த கட் மைக்ரோபியம் ரேஷியோ மாறுறதுனால இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுதான் நம்ம உடம்பு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுதுன்னா, அதை சந்தேகப்பட்டுட்டு நம்ம ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து ஃபைட் பண்ணுதான். அதை ஃபைட் பண்ணும்போது நம்ம உடம்புல சைட்டோகைனன்ஸ் அதிகமாக நம்ம உடம்புல என்ன ஆகுது, எதிர்ப்பு சக்தி தாங்க முடியாமல் நம்மளுடைய உடம்புல இருக்கிற செல்ஸையே தானாகவே கொன்னுட்டு அது வந்து ஒரு தேமல் மாதிரி உடம்பு ஃபுல்லாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அண்ட் டயட்டை மாற்றுறது தான் பெரிய மருந்துன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து
அப்பப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க ஒரு ப்ரோபயோட்டிக் சப்ளிமெண்ட் எடுத்துட்டு அவங்களுக்கு உடம்பு வந்து எதை சாப்பிடணும்னு சொல்லுதோ எது ஒத்துக்குதோ அதை மட்டும் சாப்பிடணும். கூடிய அளவுக்கு அவங்க வந்து ஹெல்தி டயட்டில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அந்த ரெட் மீட்டுன்னு சொல்கிற கறி, இந்த மட்டனு அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ரோட்டீன் சோர்ஸாக வந்து சிக்கனு, மீன் அதை சாப்பிட்றது நல்லது. சில பேருக்கு மீனும் ஒத்துக்காட்டினா நீங்கள் வந்து இந்த லெக்யூம்ஸ், அதாவது கொண்டக்கடலை, பருப்பு, டோஃபு இதிலேருந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் சோர்ஸ் வர மாதிரி பார்த்துக்கணும். இது மட்டும் இல்லாமல் சில பாக்டீரியாஸ் வந்து ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் வந்து என்ன பண்ணும், ப்ரொடியூஸ் பண்ணுற பாக்டீரியாஸ் என்ன பண்ணுன்னா நம்மளுடைய இன்டெஸ்டைன்ஸில் இருக்கிற, குடலில் இருக்கிற செல்ஸில் வந்து அது வந்து ஒரு எனர்ஜி மாதிரி, எனர்ஜி அதாவது ஒரு ஃபியூயல் சோர்ஸ் மாதிரி அது ஆக்ட் ஆகுமா. ஸோ அது மூலமாக என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய இன்டெஸ்டினல் லைனிங் வந்து ஹெல்தி ஆகுமா. இன்டெஸ்டினல் லைனிங் ஹெல்த்தியாக நமக்கு வந்து இந்த இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ், அந்த இன்ஃப்ளமேஷனை முடிஞ்ச அளவுக்கு இது குறைக்குமா. ஸோ இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் ப்ரொடியூசிங் பாக்டீரியா வந்து என்ன பண்ணுது, எப்படி இது பண்ணுதுன்னா அசிட்டைட், ப்ரோபியனைட், பியூட்டரைட் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இதெல்லாம் உருவாக்குறது மூலமாக ஸோ நமக்கு நம்மளுடைய ஹெல்த்தை கட்டை வந்து ஹெல்த்தியாக மாற்றுதான். ஸோ இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற பாக்டீரியாஸ் வந்து எதை சாப்பிடுது அப்படின்னா நம்ம சாப்பிட்ற ஃபைபர் அதை தான் அது சாப்பிடுது. அதாவது முடிஞ்ச அளவுக்கு இன்சால்யூபிள் ஃபைபரை தான் அது சாப்பிடுமா. அது சாப்பிட்டுட்டு அது வந்து இந்த ஃபேட்டி ஆசிட்ஸை நம்ம உடம்புல ப்ரொடியூஸ் பண்ணுது. நமக்கு அது ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த மைக்ரோபியமை வந்து கரெக்டாக பேலன்ஸில் வச்சுக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சில பேருக்கு வந்து பிபி, டயபெட்டிஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்களுடைய ஃபீக்கல் சாம்பிள்ஸ் எடுத்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து சில பாக்டீரியாஸ் இருக்குதான். அந்த பேட் மைக்ரோப்ஸை அண்ட் பாக்டீரியாஸை மார்க்கராக வச்சு இந்தந்த மார்க்கர் யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ இவங்களுக்கெல்லாம் இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் வந்து ஹை கொலஸ்ட்ரால் ஆக போகுது. இவங்கெல்லாம் வந்து அடிக்கடி வந்து ஐபிஎஸ் இந்த மாதிரி ஆட்டோமியூன் டிசீஸால் பாதிக்கப்படுவாங்க. ஸோ அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே சொல்கிறதுக்கு இப்போ நிறையா டெக்னாலஜிக்கல் வந்திருக்கு தான். ஸோ அந்த அளவுக்கு கட் மைக்ரோபியம் வந்து இப்போ வர வர ஒவ்வொரு நாளும் இம்பார்ட்டன்ஸை பெற்றுக்கிட்டே வருது. ஸோ அந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுற பாக்டீரியாஸை நம்ம உடம்புக்குள்ளார நம்ம கட்டில் இம்ப்ரூவ் பண்ணணுன்னா நம்ம என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னா இனுலின் அதிகமாக இருக்கிற ஃபுட் சாப்பிடணும். இனுலின் எதுலெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிச்சோக்ஸ், அது ஒரு வகையான ஒரு காய், அப்புறமா கார்லிக், பூண்டு, அப்புறம் லீக்ஸு, ஆனியன், வெங்காயத்தாள் மாதிரியே இருக்கும், அப்புறம் வெங்காயம், கோதுமை, ரை, அது ஒரு சீரியல் டைப்பு, அப்புறமா அஸ்பாரகஸு, இது எல்லாம் வந்து நம்ம அதிகமாக நம்ம டயட்டில் சேர்த்துக்கணும். அப்புறம் ஃப்ரூட்டோ ஒலிகோசாக்கரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃப்ரூட்டோ ஒலிகோசாக்கரைட்ஸ் என்னென்னா அதாவது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் அதிகமாக இருக்குது. எக்ஸாம்பிள் வாழைப்பழம், ஆனியன், பூண்டு, அஸ்பாரகஸ் அதில் அதிகமாக இருக்குது. அப்புறம் ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் அதிகமாக உள்ள சாப்பாடுகளை சாப்பிடணுமா. அது வந்து கிரெயின்ஸு, தானிய வகைகள் லைக் பார்லி, அரிசி, அதாவது ப்ரௌன் ரைஸ் அந்த மாதிரி இதில் அதிகமாக இருக்குமா. அப்புறம் பீன்ஸு, க்ரீன் பனானாஸ், பச்சை வாழைப்பழம், பிளான்டைன்ஸு, வாழைக்காய், அப்புறமா வந்து பருப்பு வகைகள், அந்த பீன்ஸ் வகைகள், கொண்டக்கடலை, அந்த இதெல்லாம் இருக்குதுல்ல, ராஜ்மா, அது எல்லாமே. அப்புறம் பொட்டேட்டோஸை எப்படி சாப்பிடணுன்னா குக் பண்ணிவிட்டு, அதாவது அது பாயில் பண்ணிவிட்டு அப்புறம் கூல் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிடணுமா. அப்புறம் பெக்டின் அதிகமாக இருக்கிற பழங்கள் லைக் ஆப்பிள்ஸு, ஆப்ரிகாட்ஸு, கேரட்ஸு, ஆரஞ்சஸு இந்த மாதிரி. அப்புறம் வந்து அராபினாக்ஸ்லின் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் அதிகமாக இருக்கிறது வந்து சீரியல் கிரெயின்ஸில் இருக்குது. அந்த சீரியலோட அந்த பிரான்னு சொல்கிறாங்கல்ல, வீட் பிரான், ரைஸ் பிரான், அதுலலாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கான். ஸோ இதெல்லாம் சாப்பிட்றது, இந்த பிரானோட சாப்பிடும்போது நமக்கு வந்து 70% ஃபைபர் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போதும். ஸோ ஃபைபர் அதிகமாக நம்மளுடைய பூப், அதாவது கக்கா வந்து நல்லா பெருசாக சாஃப்டாக போகுமா. கான்ஸ்டிபேஷன் ஆகாமல் பெருசாக அப்படி பல்கியாக இருக்குமா. ஸோ உங்களுக்கு பல்கியாக ஆகலை அப்படின்னா நம்ம நிறையா
ஃபைபர் ஆட் பண்ணணுமா. நம்ம ஃபைபர் ஆட் பண்ண அது பல்கி ஆகுமா. ஸோ இது மூலமாக நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, டெய்லி வந்து ஏதாவது ஒரு ஃபர்மெண்டட் ட்ரிங்க், தயிர் இல்லை கெஃபிர் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி ஃபர்மெண்டட் ட்ரிங்க்ஸை நம்ம சாப்பிடணும். ஃபர்மெண்டட் ஃப்ரூட்ஸு, அப்புறம் ஃபர்மெண்டட் இந்த இட்லி தோசையெல்லாம் கூட அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது ரொம்ப புளிச்சாலும் நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தயிரை சொல்கிறாங்க. தயிர் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சூப்பர் ஃபுட்டுன்றாங்க. லேட்டஸ்ட்டாக ஒரு ரிசர்ச்சில் கூட தயிரை அதிகமாக டயட்டில் சேர்த்துக்கிறவங்களுடைய ஆயுட்காலமும் அதிகமாக கூடுது அப்படின்றாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹெல்தி பாக்டீரியாஸை நம்ம எடுத்துக்கோங்க. டாக்டரோட ரெக்கமெண்டேஷனோட ப்ரோபயோட்டிக், நம்ம உங்கள் உடம்புக்கு தேவைப்படுற ப்ரோபயோட்டிக் சப்ளிமெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இது மூலமாக நமக்கு நல்ல ஒரு ஹெல்தி கட் மைக்ரோபியமோட பேலன்ஸை கொண்டு வர முடியும். இது கூடவே மறக்காமல் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடையும் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கிறது வந்து மீன் தான். ஸோ டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மீன் எண்ணெய் மாத்திரையும் சாப்பிடலாம். முடிஞ்ச அளவுக்கு அது வந்து கண்டாமினன்ட்ஸ் இல்லாமல் இருக்கிற இந்த அலாஸ்கன் ஃபிஷ் இதுன்னு சொல்லுவாங்க, அலாஸ்கன் ஃபிஷ் கேப்சியூல்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸில் உள்ளதை வந்து கிடச்சிதுன்னா சாப்பிடுங்க. இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு மீன் டயட்டில் எடுத்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்றது மூலமாக கண்டிப்பாக நமக்கு வந்து கட் மைக்ரோபியம் ஹெல்த்தி ஆகும். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.